அந்த இடத்துல இருந்து இந்த சபை என்னை தேடி வந்துச்சு. நான் போல, சபை என்னை தேடி வந்து சபை வந்து எனக்காக இந்த சபையோ சபை ஜனமோ எல்லாருமோ ப்ரேயர் பண்ணாங்க. அந்த இடத்துல எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. ஒரு வருஷமா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஒரு வியாதியில ஒரு கஷ்டமா இல்லை, ஒரு சாப்பாட்டு கூட கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல வந்து எங்களுக்கு யாரும் உதவல. ஏசப்பா கிட்ட மட்டும் நாங்க கேட்டோம். ஏசப்பா எங்களுக்கு விடுதலை தந்து பூர்ணமா சுகத்தை தந்து இந்த நாட்கள் வரையிலும் எங்களுக்கு ஒரு பஞ்சமோ கஷ்டமோ வியாதிகளோ வறுமையோ எதுவும் இல்லாத எங்களை ஆசீர்வதிச்சாரு. ஏசப்பாக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்துகிறேன். ஏசப்பா எங்களை கைவிடாத காத்ததுக்கு கொடான கோடி நன்றிகள். அன்பின் ஜெபாலயத்துக்கு 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். அன்பின் ஜெபாலயத்துல எங்களுக்கு ஜாக்கப் ப்ரேயர், எஸ்டர் ப்ரேயர், அப்புறமா சண்டே ப்ரேயர், எல்லா ப்ரேயர்லையும் ஏசப்பா அவர் மூலியமா பேசுறாரு, வார்த்தை மூலியமா பேசுறாரு, ஆராதனையிலே எங்களை தொடுறாரு, அப்புறமா வர்ஷிப்லையும் எங்களோட பேசுறாரு. இதனால நாங்கள் எவ்வளோ காலமா இந்த மாதிரி ஆவிக்குரிய சபை கிடைக்கணும், அதில் நாங்கள் இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக தேடிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு கடவுள் எங்களுக்கு இந்த அன்பின் ஜெபாலயத்தில் எங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகளையும் கொண்டு வந்து ஆசீர்வாதமாக மாற்றினதும் இல்லாமல் ஒரு பிள்ளைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்க தந்த கிருபைக்கு நன்றி. எல்லாருக்கும் பேசலாம். நான் இந்த சர்ச்சுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல நான் கற்றுக்கிட்டதுன்னா எனக்கு ஒரு நல்ல சபை கிடைக்கலன்னு தேடிட்டு இருந்து நல்ல சபை கிடைச்சிச்சு. ஒரு அன்பு ஜெப ஆலயத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிச்சு. ஒரு வார்த்தையால எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குது. என் மருமகளுக்கும் வார்த்தையால வளர்றா, என் பிள்ளைங்களும் வார்த்தையால வளர்றாங்க. இது அன்பு ஜெப ஆலயத்துக்கு நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து 2 வருஷமா இந்த சர்ச்சுக்கு வரேன். இந்த சர்ச்சு வந்து ஒரு குடும்பம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஜபத்தினால தான் வெற்றி கிடைக்கும். எப்போவுமே வேலை இல்லாத இருந்துச்சு எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கும் வேலை இல்லை. ஆனால் ப்ரேயர் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே எனக்கு வேலை கிடைச்சிச்சு. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு வாரமும் நான் வரும்போது இந்த வாரம் என்ன பேச போகிறாங்களோ, ஆண்டோடைய வார்த்தை எப்படியா இருக்குமோ அப்படின்னு நினச்சின்னு தான் வருவேன். ஆனால் வந்து வெறுமையோடு எப்பவுமே போக மாட்டேன். அவங்க கொடுக்குற வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எனக்கு. நான் என்ன நினச்சின்னு போகிறேனோ அதே மாதிரி பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் வருவேன்.